அப்படி பிரிக்கும் போது எந்தெந்த மாநிலங்கள்ல தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும், தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்ற மாதிரியான ஒரு குத்துமதிப்பான நம்பர்ஸும் ஓரளவுக்கு இருக்கு. அதன்படி பார்த்தா பீகார் மாநிலத்துல இப்ப 40 தொகுதிகள் இருக்கு. அந்த மாநிலத்துல கூடுதலா 10 தொகுதிகள் அதிகமாகும். ராஜஸ்தான் மாநிலத்திற்கு 6 தொகுதிகள் அதிகமாகும். மத்திய பிரதேசத்துக்கு 4 தொகுதிகள் வரைக்கும் அதிகமாகும். உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 80 தொகுதி இருக்கக்கூடிய சூழல்ல 11 தொகுதிகள் அதிகரிச்சு அந்த மாநிலத்துடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 91 உயரும். சரி, இவங்களுக்கு இதெல்லாம் நன்மை. அதனாலதான் தென் மாநிலங்கள் எதிர்க்கிறாங்க. அந்த நம்பர்ஸை பார்ப்போம். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா தெலங்கானா ரெண்டையும் சேர்த்து இப்போ 42 இருக்கு, அது 34 குறையும். கேரளால 20 இருக்கு, அது 12 குறையும். தமிழ்நாட்டுல 39 இருக்கு, அது கிட்டத்தட்ட 8 வரைக்கும் குறைஞ்சு 31 இல்லாட்டி 30 அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். கர்நாடகாவில 28 தொகுதிகள் இருக்கு, அதுல 2 குறைஞ்சு 26 தொகுதிகள் இருக்கும். அதாவது தென் மாநிலங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை விட கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் குறையும். வட மாநிலங்கள்ல 17 தொகுதிகள் அதிகரிக்கும். இப்போ இந்த தேர்தலையே நம்ம ஒப்பிட்டு பார்ப்போமே, இந்தியா கூட்டணி அதிக அளவுல தென் மாநிலங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வட மாநிலங்கள்ல அதிக ஆதிக்கம் செலுத்தி இருந்தாங்க. இதுல இருந்து வட மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு அதிக ஆதரவு இருக்கு அப்படின்றது தெரியுது. இப்போ ஆதரவு இருக்கக்கூடிய பகுதிகளில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கான பலம் இன்னும் கூட தான் செய்யும். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவு இல்லாத பகுதிகளில் இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இது அரசியல் ரீதியிலான கணக்கெடுக்காகவும் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. இது வெறும் இந்த தேர்தல் சம்பந்தமான எதிர்ப்பா மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல நிதி சம்பந்தமான விஷயமாகவும் எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தது. குறிப்பா 15வது நிதி கமிஷன் பொழுது, அதாவது பினான்ஸ் கமிஷனுடைய டிஸ்கஷன்ல போது